ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற பண்ணாரியம்மன் கோவில் இருக்குது பார்த்தீங்களா? பாருங்கள், உங்களுக்கு இது பார்க்கும்போதே தெரியும். இதில் பண்ணாரியம்மன் கோவில் வந்து நல்ல ஃபேமஸான கோவில். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, கூகுளில் அடித்தாலும் வரும். ஸோ இந்த பண்ணாரியம்மன் கோயிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு 14 ஏக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த கோயில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அதே மாதிரி இது வந்து மெயின் ரோட்டில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மெயின் ரோடு ஃபுல்லாக கவர் பண்ணி காமிச்சிருப்பேன். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ வந்து நல்ல ஃபேமஸான இந்த பண்ணாரியம்மன் கோவில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸும் கூட. அப்படி இருக்கும்போது இதிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு 14 ஏக்கர் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த 14 ஏக்கர் பார்க்குறதுக்கு முன்னாடி நமக்கு ஏதாச்சும் உங்களோட இடம் வாங்கணும், இல்லை நம்ம இடம் ஏதாச்சும் விற்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரு தாராளமாக கால் பண்ணுங்கள். அதே மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன ரீசன்னா, அடுத்து வர்ற இடம் இல்லை அடுத்து அப்லோட் பண்ணுற இடம் வந்து உங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா கூட இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நோட்டிஃபிகேஷன் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அலர்ட் வரும். ஸோ வந்து இந்த ஃபேமஸான இந்த கோவில் பக்கத்தில் இது 14 ஏக்கர் வர்றதுனால நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ரீசேல் வேல்யூஷன் இருக்கக்கூடிய இடமும் கூட. உங்களுக்கு இந்த ரோடும் காமிச்சிருப்பேன் பாருங்கள், நம்ம அது போகிற வழியும் காமிச்சிருப்பேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து 2 பக்கமும் பஞ்சாயத்து ரோடு வந்துடுது. ஸோ பஞ்சாயத்து ரோடுனா உங்களுக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து 5 கிலோமீட்டர் கட் ரோடு பாருங்கள். இப்போ இந்த டேர்னிங் பின்னாடி இது வந்து நம்ம கோவில் அப்படியே க்ராஸ் பண்ணி வந்துட்டோம். இந்த டேர்னிங் பின்னாடி நம்ம திரும்புகிறோம் பார்த்தீங்களா? இந்த பின்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 14 ஏக்கர் இந்த டேர்னிங்கில் தான் நம்ம திரும்புவோம். ஸோ இந்த மெயின், அதாவது மைசூர் அந்த மாதிரி போகிற மெயின் ஹைவேஸ்லேருந்து கட் ரோட்டில் நம்ம திரும்புகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த போர்டு பார்க்கும்போது தெரியும், பண்ணாரி. இந்த கட் ரோட்டில் தான் நம்ம இப்போ அந்த 14 ஏக்கர் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இதில் என்னென்ன இருக்குங்கிறது நம்ம பார்த்துருவோம். பாருங்கள், இப்போ இதுதான் வந்து அதிலேருந்து வர்ற கட் ரோடு. இந்த கட் ரோடு வழியாக தான் நம்ம பார்க்க போயிட்டுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 பக்கமும் பஞ்சாயத்து ரோடு வந்துடும். அந்த பஞ்சாயத்து ரோடு உங்களுக்கு லாஸ்ட்டாக காட்டுறேன். அது இல்லாமல் இந்த 14 ஏக்கரில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 7 ஏக்கரில் பாக்கு, 5 ஏக்கரில் தென்னை, அது இல்லாமல் மொத்தம் 14 ஏக்கரில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே வாழை போட்டிருக்காங்க ஊடு பயிராக. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பாருங்கள், இப்போ நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறோம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பாருங்கள், இதுதான் நம்ம தோட்டத்துக்குள்ளே போகிறோம் என்ட்ரன்ஸு. நீங்கள் இப்போ முன்னாடி பார்த்தா தான் பஞ்சாயத்து ரோடு அப்ரூவல் ஆயிடுச்சு. இப்போ அப்ரூவல் போட்டுருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே வாழை மரம் போட்டிருக்கிறாரு. இதில் வந்து நடுவில் ஊடு பயிராக பாக்கும் தென்னையும் போட்டிருக்காங்க. தென்னை ஓட்டு உங்களுக்கு ஒரு 8லேருந்து ஒரு 10 மாதம் பக்கம் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுவும் ஈல்டுக்கு இப்போ கொஞ்சம் நாளில் வந்துடும். பாருங்கள், தென்னை வந்துடும். அதோட பக்கத்தில் பாக்கும் போட்டிருப்பாங்க. இது நல்ல செம்மண் பூமியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல செம்மண் பூமி. அதனால் இதில் நம்ம எது போட்டாலும் விளையும். வாழை பாருங்கள் எந்த அளவுக்கு விளைஞ்சிருக்குன்னு. ஏன்னா நான் அந்தளவுக்கு தண்ணி வசதி இருக்கிற ஏரியா. தண்ணி வசதி உங்களுக்கு நம்ம சொல்கிறதுக்கு தப்பே கிடையாது. உங்களுக்கு கடைசியாக கிணத்தை காட்டும்போது நான் அதில் களத்துக்கி போடுவோம் பாருங்கள். அதாவது இதில் வந்து 70 அடி ஒரு கிணறு வந்துடுது. அந்த 70 அடி கிணத்துல தண்ணி எந்த அளவுக்கு மேலால் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த பாக்கு தென்னை இது உங்களுக்கு கவர் பண்ணி காமிச்சிட்டேன். அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 போர் வந்துடும். 3 போர் வந்துடுது. அதே மாதிரி உங்களுக்கு 20 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது. 20 ஹெச்பி மீன்ஸ் உங்களுக்கு வந்து 2 7.5 ஹெச்பி, ஒரு 5 ஹெச்பி. ஸோ வந்து 20 ஹெச்பி நமக்கு ஃப்ரீ இபி சர்வீஸ் வந்துடுது. ஃபுல் ஃபென்சிங் போட்டிருக்காங்க. அதே மாதிரி இதில் நம்ம லேபர் தங்கிறதுக்கு நம்ம வந்து வாங்கி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறோம், ஃப்யூச்சரில் நம்ம சேல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும், இல்லை வந்து நம்ம வந்து ஃப்யூச்சரில் இங்கே வந்து நம்ம தங்கலாம் ஒரு பீஸ்ஃபுல்லாக ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரிட்டையர்டாக ஒரு ஜாலியாக நம்ம பீஸ்ஃபுல்லாக வந்து தங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அருமையான இடம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நமக்கு லேபர் தங்குற ஒரு வீடு வந்துடுது. ஸோ நம்ம வேலைக்கு ஆள் வச்சாலுமே அந்த வீட்டில் வந்து நம்ம வேலைக்கு ஆளை வச்சுக்கலாம். உங்களுக்கு அந்த வீடும் நான் உங்களுக்கு காட்டுவோம் பாருங்கள். அதே மாதிரி இது ஃபுல்லாக ட்ரிப் போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகமாக தண்ணி பாஞ்சிக்கும். இதில் வந்து 2-3 வெரைட்டி வாழை போட்டிருக்காங்க. கதலி, அப்புறம் வந்து பூம்பழம், அந்த மாதிரி வந்து 2-3 வெரைட்டி போட்டிருக்காங்க. ஸோ வந்து நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு, நல்ல ரீசேல் வேல்யூஷன், நல்ல வருமானம் வரக்கூடிய இது பாருங்கள். இதுதான் நம்ம லேபர் தங்குற வீடு, இதுதான் போயிட்டுருக்கோம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஏக்கருக்கு மல்லிகைப்பூ போட்டிருக்காங்க. அதாவது அது இவரோட இடத்தோட ஓனர் ஆசைக்காக. ஸோ வந்து இதில் ஒரு 1/2 ஏக்கர் மல்லிகைப்பூ செடி இருக்குது. இது வந்து நேர் இந்த வீட்டுக்கு பின்னாடி வரும். இது டைமிங் இல்லாதனால நமக்கு வந்து அதை ஃபுல்லாக நம்ம கவர் பண்ண முடியல. இப்போ நம்ம கிணறு பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது டாக்குமெண்ட்டுன்னு பார்க்கும்போது இதில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்களோட 2 கையெழுத்து தான். இந்த கிணத்துக்கிட்ட உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுவோம் பாருங்கள். அதுதான் வந்து
ரெ 2 சைடு பஞ்சாயத்து ரோடுன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? இந்த ஃபென்சிங் போட்டிருக்கு பாருங்க. அதுதான் அந்த சைடு பஞ்சாயத்து ரோடு. அதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிணத்துல தண்ணி பார்த்துக்கலாம். தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ வந்து தண்ணிக்கு பிரச்சனையே இருக்காது. அதே மாதிரி ரேட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தோட ஓனர் ஒரு ஏக்கர் 70 லட்ச ரூபா சொல்கிறாரு. உடனடி கிரயமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லான்ட்டு இருக்காரு. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் தண்ணி பாருங்க எந்த அளவுக்கு மேலால் இருக்குன்னு. ஸோ வந்து இது உங்களுக்கு இந்த உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான இடமா இருந்தால் நீங்கள் தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். பாருங்க எந்த அளவுக்கு தண்ணி மேலே இருக்குது, நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் பாருங்கள், இதுதான் பஞ்சாயத்து ரோடு. இது நமக்கு பேக் சைடு வர்ற பஞ்சாயத்து ரோடு. அதே மாதிரி இதில் உங்களுக்கு கிளசரிவு வந்துடும். அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாகவோ இல்லை இந்த இடம் சம்மந்தமாகவோ இல்லை லொக்கேஷன் அந்த மாதிரி டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம தாராளமாக உங்களுக்கு நான் அது கிளாரிஃபை பண்ணுறேன். அதே மாதிரி உங்களுக்கு இடம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி அமைச்சு கொடுக்கலாம். உங்களுக்கு வாஸ்தும் வந்துடுது, 2 பக்கம் பஞ்சாயத்து ரோடும் வந்துடுது. உங்களுக்கு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ரீசேல் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி. அப்படி இருக்கும்போது பிடிச்சவங்க கால் பண்ணுங்கள். தேங்க்யூ.